உத்திரமேரூரில் விஜய் கட்சி வேட்பாளர் பிரச்சாரத்தில் மருத்துவ சிகிச்சைக்கு சென்றவருக்கு வழிவிடாமல் நின்றவர்களால் நோயாளியை உரிய நேரத்திற்கு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதியில் நடிகர் விஜய் கட்சியினர் பிரச்சாரத்திற்கு மாலை 3 மணிக்கு காவல்துறையினர் அனுமதி அளித்த நிலையில் மாலை 5:30 மணிக்கு மேல்தான் பிரச்சாரம் தொடங்கியது. சுமார் 2.5 மணி நேரம் தாமதமாக பிரச்சாரத்தை தொடங்கியதால் அலுவலகம் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வீடு திரும்பும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் விஜய் கட்சியினர் சாலையில் வாகனங்களுக்கு வழிவிடாமல் நின்று கொண்டிருந்தனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய கார் ஒன்றில் இருந்தவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரை உடனே சிகிச்சைக்காக அழைத்துச் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதனை பார்த்த செய்தியாளர்கள் உடனடியாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த காருக்கு வழி ஏற்படுத்தி அந்த வாகனம் கடந்து செல்ல உதவி புரிந்தனர். இதனை பார்த்து கொண்டிருந்த விஜய் கட்சியினர் அவசர சிகிச்சைக்கு செல்வோருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இதனால் அக்கட்சியினருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். உத்திரமேரூரில் விஜய் கட்சி வேட்பாளர் பிரச்சாரத்தில் மருத்துவ சிகிச்சைக்கு சென்றவருக்கு வழிவிடாமல் நின்றவர்களால் நோயாளியை உரிய நேரத்திற்கு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதியில் நடிகர் விஜய் கட்சியினர் பிரச்சாரத்திற்கு மாலை 3 மணிக்கு காவல்துறையினர் அனுமதி அளித்த நிலையில் மாலை 5:30 மணிக்கு மேல்தான் பிரச்சாரம் தொடங்கியது. சுமார் 2.5 மணி நேரம் தாமதமாக பிரச்சாரத்தை தொடங்கியதால் அலுவலகம் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வீடு திரும்பும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் விஜய் கட்சியினர் சாலையில் வாகனங்களுக்கு வழிவிடாமல் நின்று கொண்டிருந்தனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய கார் ஒன்றில் இருந்தவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரை உடனே சிகிச்சைக்காக அழைத்துச் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதனை பார்த்த செய்தியாளர்கள் உடனடியாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த காருக்கு வழி ஏற்படுத்தி அந்த வாகனம் கடந்து செல்ல உதவி புரிந்தனர். இதனை பார்த்து கொண்டிருந்த விஜய் கட்சியினர் அவசர சிகிச்சைக்கு செல்வோருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இதனால் அக்கட்சியினருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர்.